கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷிக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷியும் அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை அகாசுரு ராஜா அரசாளுகிறான். அந்த ராஜாவின் அரண்மனையிலே முற்றத்திலே மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் வாட்ச்மேனாக, ஒரு காவலாளியாக வேலை செய்து வருகிறார். அந்த அரண்மனையில் இருக்கிற ராஜாவை பார்ப்பதற்காக ஆமான் என்கிற ஒரு மந்திரி அடிக்கடிக்கு வந்து செல்வார். அப்படி ஆமான் வந்து செல்லுகிற பொழுது அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா ஜனங்களும், அங்கு வேலை செய்கிற எல்லா மனிதர்களும் ஆமானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார்கள், வணங்குவார்கள். ஆனால் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுகிற பொழுது, எல்லாரும் அவனை பார்த்து வணங்குகிற பொழுது, இந்த மொர்தெகாய் என்கிற மனிதன் மாத்திரம் அந்த மந்திரியை பார்த்து நமஸ்காரம் பண்ண மாட்டார், வணங்க மாட்டார். இதனாலேயே ஒரு பொறாமை, அந்த ஆமானுக்கு மொர்தெகாய் மேல் ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். எல்லாரும் என்னை பார்த்து, என் பதவியை பார்த்து, என்னுடைய பொறுப்புகளை பார்த்து, அரண்மனையில் இருக்கிற என்னுடைய கனத்தை பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுகிற பொழுது ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மனாக இருந்துட்டு என்னை நமஸ்காரம் பண்ணவில்லை என்று சொல்லி கோபப்பட்டு ராஜாவிடத்தில் சில காரியங்களை சொல்லி மொர்தெகாயும் அவன் பிறந்த யூதகுலத்தையுமே அழிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறான். இப்பொழுது ஒரு நமஸ்காரம் பண்ணாததுனாலே, வணங்காததுனாலே மொர்தெகாய் மாத்திரமில்லை, மொர்தெகாய் பிறந்த யூதகுலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த கட்டளை, இந்த சட்டம் தேசம் எங்கிலும் பரவுகிற பொழுது ஸ்தோத்திரம் 3:15 நாம் வாசிக்கிறோம். சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த சட்டத்தின் நிமித்தமா, இந்த கட்டளைகளின் நிமித்தமா சூசான் நகரம் கலங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு ஒரு நாள் ஸ்தோத்திரம் ராஜாவின் விருந்துக்கு எஸ்தர் ராஜாத்தி மூலமாக ஆமானும் அழைக்கப்படுகிறான். அப்பொழுது ஆமான் செய்கிற எல்லா சதித்திட்டங்களையும் எஸ்தர் ராஜாத்தி சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறாள். இப்பொழுது நடந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் ஸ்தோத்திரம் வாட்ச்மேனாக முற்றத்தில் இருக்கிற பொழுது ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அப்போ தூக்கம் வராததுனாலே அந்த ஆண்டில் நடந்த சம்பவங்களை, வர்த்தமானங்களை எல்லாம் வாசிக்க சொல்லுகிறார். ஒருவன் புஸ்தகத்தை எடுத்து வந்து வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது ராஜாவை கொல்லுவதற்காக சில பேர் வகை தேடினார்கள். அப்படி கொல்லுவதற்காக வகை தேடுகிற பொழுது அந்த காரியத்தை உடனே ராஜாவின் சமூகத்தில் தெரியப்படுத்தி ராஜாவின் உயிரை ஒருவன் காப்பாற்றினான் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அது யார் என்று பார்க்கும் பொழுது மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன். அந்த மொர்தெகாய் என்கிற மனிதனுக்கு என்னுடைய உயிரை காப்பாற்றினபடியால், என் ஜீவனை காப்பாற்றினபடியால் அவனுக்கு ஏதாகிலும் பரிகாரம், அதாவது ஏதாவது பரிசுகள் கொடுக்கப்பட்டதா என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது இல்லை என்று சொல்லப்படுகிறது. காலையில் ஆமானை வரவழைத்த ராஜா சொல்லுகிறார், ஒரு மனிதனே ராஜா கனம் பண்ணினால் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல் என்று சொன்ன பொழுது அந்த ஆமான் சொன்னா, என்னை பார்க்கிலும் ராஜா யாரை கனம் பண்ண போகிறார் என்று சொல்லி அவன் மிகுந்த பெரிய பெரிய காரியங்களை சொல்லுகிறான். ஸ்தோத்திரம் குதிரையில ஏற்றி ராஜவஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு கிரீடம் சூட்டப்பட்டு ஸ்தோத்திரம் அந்த குதிரையில அழைத்து
சென்று ராஜா கனமண்ணுகிற மனுஷனுக்கு வீதமாகவே செய்யப்படும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், நீ வாயினால் இப்போ என்னெல்லாம் சொன்னாயோ அது எல்லாம் போய் முற்றத்தில் இருக்கக்கூடிய வாட்சுமனாய் இருக்கக்கூடிய மொர்தெகாய்க்கு அதை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறான். அப்ப ஏற்கனவே இந்த ஆமான் என்கிற ஒரு மனிதன் மொர்தெகாயும் யூதா குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்த பொழுது, சட்டங்களை ஏற்றின பொழுது, கட்டளைகளை பிறப்பித்த பொழுது இப்ப நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று அளித்தானோ அந்த மொர்தெகாயை ஸ்தோத்திரம் இவனே குதிரையின் மேல் ஏற்றி ராஜவஸ்திரம் தரிப்பித்து கிரீடங்களை சூட்டி ராஜா கனமணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாகவே செய்யப்படும் என்று ஆமன் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு ஆமன் தலைக்கு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டு ஓடுகிறான். ஓடி போய் மனைவியினிடத்திலும் நண்பர்களிடத்திலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம் இந்த மாதிரி எனக்கு ராஜா என்னை கனம் பண்ணுவார் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த ராஜாவோ அந்த கனத்தை, அந்த புகழை, அந்த மேன்மை எல்லாம் ஸ்தோத்திரம் வாட்சுமனாய் இருக்கக்கூடிய அந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய மொர்தெகாய்க்கு அதை செய்து விட்டாரே என்று சொல்லி அவன் வேதனைப்பட்ட பொழுது அந்த நண்பர்களும் மனைவி சொல்றாங்க, மொர்தெகாய்க்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். ஒரு கிறிஸ்தவனுக்கு முன்பதாக, ஜெபிக்கிற பிள்ளைக்கு முன்பதாக, ஆராதிக்கிற பிள்ளைக்கு முன்பதாக, வேதம் வாசிக்கிற ஒரு பிள்ளைக்கு முன்பதாக, ஆலயத்திற்கு செல்லுகிற ஒரு பிள்ளைக்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவன் யூதனானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். அவன் ஒரு தேவ பிள்ளையானால், அவன் ஒரு கிறிஸ்தவனானால், அவன் ஜெபிக்கிறவனானால், அவன் ஆராதிக்கிறவனானால், அவன் ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிறவனானால் நிச்சயமாகவே நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பானவர்களே, தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தேசமே மொர்தெகாய்க்கும் யூத குலத்திற்கு இருக்கிறது. ராஜா ஸ்தோத்திரம் யூதர்களுக்கும் எதிராகவே செயல்படுகிறார், ஆமானும் எதிராகவே செயல்படுகிறார். இப்பொழுது யூதர்களையும் மொர்தெகாயும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை தேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம் மொர்தெகாய்க்கு முன்பதாக ஆமன் தோல்வி அடைய ஆரம்பிக்கிறான், தோற்று போக ஆரம்பிக்கிறான், தாழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் ஊழியத்தில் அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்தில் அல்லது நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் பேசி கொண்டிருக்கலாம், நான் தோற்று போவேனோ, சத்துருக்களுக்கு முன்னாடி நான் தோற்று போவேனோ, என்னுடைய எதிரிகளுக்கு முன்பதாக நான் தோற்று போவேனோ, நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இவ்வளவு காலம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் கண்ணீர் சிந்திருக்கிறேன். ஆனாலும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த மந்திரவாதத்திற்கு முன்னாடி நான் தோற்று போவனோ, இந்த செய்வனைகளுக்கு முன்னாடி நான் தோற்று போவனோ, அல்லது இந்த எதிரிகளுக்கு முன்னாடி, என் நண்பர்களுக்கு முன்னாடி, என் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி, என்னை சுற்றிலும் வாழுகிற ஜனங்களுக்கு முன்னாடி தோற்று போவேன்னு என்கிற ஒரு பயம் எனக்குள் வந்துவிட்டதுன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளையானால், ஆராதிக்கிற பிள்ளையானால், ஆலயத்திற்கு செல்லுகிற பிள்ளையானால், வேதத்தை சுமக்கிற பிள்ளையானால், பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளையானால், தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பிள்ளையானால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சத்துரு உனக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். உன் ஊழியத்திற்கு முன்பதா சத்துருக்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். உன்னுடைய பிரயாசங்களுக்கு முன்பதா உன் சத்துருக்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். உன் குடும்பத்திற்கு முன்பதா உன் சத்துருக்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். உன்னுடைய குடும்பத்திற்கு முன்பதா உன்னுடைய பட்டணத்தில் உன்னை எதிர்க்கிற அத்தனை ஜனங்களும் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று ஆண்டவர் இந்த பகல் வேளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் எதிரிகளுக்கு முன்பதா தோற்று போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாளும் எதிரிகளுக்கு முன்பதா ஸ்தோத்திரம் தலைகுனிய ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விடவே மாட்டார். அப்ப ஸ்தோத்திர ஆமான் மனைவியும் நண்பர்களும் சொல்றாங்க, அவன் யூதனானால், அவன் கிறிஸ்தவனானால், அவன் ஒரு தேவ பிள்ளையானால் நிச்சயமாகவே நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். அப்போ உங்களுக்கு முன்னாடி ஜெயிக்க முடியாது என்பது சத்துருக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று, ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் உங்களை ஜெயிக்க முடியாது என்று, உங்களை ஜெயிக்க முடியாது என்று. எரிகோ பட்டணத்தில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், எரிகோ பட்டணம் அடைபட்டிருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க, ஒருவேளை அவர்களை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி. அந்த எரிகோ பட்டணத்திற்குள்ள போகும் பொழுதுதான் ராகாப் என்கிற பெண்மணி சொல்றா, நீ உங்களை குறித்து பயந்து எங்கள் இருதயம் தண்ணீராய் கரைந்து
குறைந்து போனது. உங்கள் ஆண்டவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நிச்சயமா இந்த தேசத்தை உங்கள் கைகளிலே ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்று சொல்லி. உங்களுடைய பலன் உங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் பலன் என்னன்னு சத்துருக்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் ஜெபத்தை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் உங்கள் ஜெபத்திற்கு எவ்வளவு பவர் இருக்குது என்பது சத்துருக்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் உங்கள் விசுவாசத்தினுடைய மகிமை என்னங்கிறது உங்கள் சத்துருக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதனுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது நிமித்தம் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சத்துருக்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிறதுனாலே, ஜெபிக்கிறதுனாலே, விசுவாசிக்கிறதுனாலே, தெய்வத்தை தொழுது கொள்கிறதுனாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே ஒரு நாள் வெக்கப்பட்டு போக உங்களை விடமாட்டார். தலை குனிந்து வாழ்வதற்கானவர் விடமாட்டார். நிச்சயமாகவே உங்கள் சத்துருக்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப யூதரானால், நீங்க கிறிஸ்தவரானால், அல்லது நீங்கள் ஒரு தேவ பிள்ளையானால், அல்லது ஜெபிக்கிறவங்களாய் இருக்கும் பொழுது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக தாழ்ந்து போக தொடங்கும் என்பதை சில காரியங்களை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம். சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம். அப்ப ஆமானுடைய மனைவியும் நண்பர்களும் சொல்றாங்க, அவன் தேவ பிள்ளையானால் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதா நிச்சயமா சத்துருக்கள் தாழ்ந்து போவார்கள். இரண்டாவதாக, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளானால், ஆராதிக்கிற பிள்ளைகளானால், தெய்வத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளானால் இரண்டாவது ஒரு காரியம் தாழ்ந்து போகும். அதாவது சத்துருவின் திட்டங்கள் உங்களுக்கு முன்பதாக தாழ்ந்து போக ஆரம்பிக்கும். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மந்திரவாதம் ஜெயித்தருமோ, பிள்ளை சூன்யம் ஜெயித்தருமோ, கடன் பிரச்சனை ஜெயித்தருமோ, வியாதிகள் ஜெயித்திருமோ அப்படின்னு நீங்க பயந்துட்டே இருக்கலாம். சத்துரு ஜெயித்திருவானோ? சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சத்துரு ஜெயிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்க ஜெபிக்கிறதுனால ஸ்தோத்திரம், சத்துருவின் திட்டங்கள் தாழ்ந்து போவது உங்களுக்கு நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். அதே சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். யாரும் யூதர்களை அழிக்க வேண்டாம், யூதருடைய தெய்வத்தை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேசத்தில் கட்டளைகள் மாற்றி அமைக்கப்பட்டது, சட்ட திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. அப்ப ஆமானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் தாழ்ந்து போக தொடங்க ஆரம்பித்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் தாழ்ந்து போவது நிச்சயம். இப்போ சூழ்நிலையை கவனித்து பார்க்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, உங்கள் பொருளாதாரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, உங்கள் தேவைகளை கவனித்து பார்க்கும் பொழுது சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையா இருக்கிறது. சூழ்நிலைகள் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, தொடர்ந்து ஆராதிக்கும் பொழுது, தொடர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது உங்களுக்கு எதிர்மறையாய் செயல்படுகிற, உங்களுக்கு எதிரடையாய் செயல்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் தாழ்ந்து போவது நிச்சயம். பாருங்க, எஸ்தர் 3:15 இந்த கட்டளை நிமித்தமா, சட்டத்தை நிமித்தமா சூசான் நகரம் கலங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுவே எஸ்தர் 8:15 சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கட்டளை மாற்றப்பட்ட பொழுது, சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட பொழுது கலங்கின சூசான் நகரம் இப்பொழுது ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வியாதிகளை குறித்து, பலகீனங்களை குறித்து, கடன்களை குறித்து, போராட்டங்களை குறித்து, எதிரிகளை குறித்து உங்கள் வீடு கலங்கி கொண்டிருக்கிறதோ, உங்கள் குடும்பம் கலங்கி கொண்டிருக்கிறதோ, உங்கள் பிரயாசம் கலங்கி கொண்டிருக்கிறதோ, எந்த வீடு பொழுது கலங்கி கொண்டிருக்கிறதோ அதே வீடு ஆர்ப்பரித்து மகிழும். அதே சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பதாக தோற்று போக ஆரம்பிக்கும். மூன்றாவது காரியம். நான்காவது, ஒரு ஜெபிக்கிற பிள்ளைக்கு முன்பதா, ஆராதிக்கிற பிள்ளைக்கு முன்பதா சத்துருவின் மேன்மைகள் தாழ்ந்து போகும். சத்துருவின் மேன்மைகள் தாழ்ந்து போக ஆரம்பிக்கும். சில நேரங்களிலே நம்முடைய எதிரிகளை கவனித்து பார்க்கும்பொழுது நம்மை விட அவங்க நன்றாக இருப்பாங்க, சமாதானம் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்ல பணம், காசு, செல்வாக்கோடு இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஆலயத்திற்கு செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சத்துரு நல்ல மேன்மையா வாழ்வான், நாம தாழ்ந்து போன மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஆராதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறபடியால் நிச்சயமாகவே உங்கள் கண்களுக்கு முன்பதா ஒரு நாள் சத்துருவின் மேன்மைகள் எல்லாம் தாழ்ந்து போக ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்ச நாட்கள் வரைக்கும் அப்படி குதிரையில் வந்து கொண்டிருந்த ஆமான், ராஜமேன்மையாய் வந்து கொண்டிருந்த ஆமான், அவனை பார்த்து அநேகர் பேரு புகழை சொல்லுகிற அளவுக்கு இருந்த ஆமான் இப்பொழுது மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தவுடனே, மொர்தெகாய்க்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தவுடனே அவன் தலைக்கு முக்காடிட்டு கொண்டு அவன் வீட்டுக்கு ஓடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தலைக்கு முக்காடிட்டு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அவமானம், ஒரு நிந்தை சத்துருக்கு ஏற்பட ஆரம்பித்தது. அப்போ மொர்தெகாய்க்கு முன்பதாக ஆமானுடைய மேன்மைகள் தாழ்ந்து போக ஆரம்பித்தது.
என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை விட உங்கள் சத்துருக்கள் மேன்மையாக இருக்கிறார்களோ, ஒரு நாள் வரும் உங்களுக்கு முன்பதாக எல்லா மேன்மைகளின் கர்த்தர் ஸ்தோத்திரம் தாழ்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா சத்துருவின் மேன்மைகளை தாழ்த்தப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக எது தாழ்ந்து போகும்? சத்துருவின் சூழ்ச்சிகள் தாழ்ந்து போக ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா, உங்கள் வேலைகள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ, ஒரு நாள் வரும் நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனாலே, ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறதுனாலே, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலே சத்துருவின் சூழ்ச்சிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் தாழ்ந்து போக ஆரம்பிக்கும். அதாவது பாருங்க, யாருக்குமே தெரியாம ஆமான் என்கிற மனிதன் மொர்தெகாயை கொல்லுவதற்காக 50 முழம் தூக்கு மரத்தை ஏற்பாடு செய்து வைத்திருந்தான். ஆனால் அதே தூக்கு மரத்திலே ஆமானை தொங்க விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆமானுடைய சத்துருவனுடைய சூழ்ச்சிகள் ஆமானுக்கு முன்பதா தாழ்ந்து போக ஆரம்பித்தது. எந்த சூழ்ச்சிகளுக்கும் நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பார். ஆண்டவர் உங்களை காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக சத்துருவின் குடும்பம் உங்களுக்கு முன்பதாக தாழ்ந்து போவதை காண்பீங்க. சத்துருவின் குடும்பம் தாழ்ந்து போகும். ஒரு காலத்தில் மொர்தெகாயின் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று ஆமான் வகை தேடி கொண்டிருந்தான். மொர்தெகாய்க்கு தாழ்ச்சி, யூத மக்களுக்கு ஒரு தாழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்போ நடந்த ஒரு காரியம் பாருங்க, ஆமானை மாத்திரம் தூக்கு மரத்தில் போடவில்லை, ஆமானுடைய பிள்ளைகளையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தூக்கு மரத்தில் போட்டாங்க. ஸ்தோத்திரம். மொர்தெகாய்க்கு முன்பதா, யூத குலத்திற்கு முன்பதாக ஆமானுடைய குடும்பம் இல்லாமல் போயிற்று. ஆமானுடைய குடும்பம் இல்லாமல் போயிற்று. அத்தனை பேரையும் தூக்கு மரத்தில் மாட்டினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மொர்தெகாய்க்கு முன்பதா, ஜெபிக்கிறவனுக்கு முன்பதா, ஆராதிக்கிறவனுக்கு முன்பதா ஸ்தோத்திரம் ஆமானுடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் போனது. ஸ்தோத்திரம். சத்துருவின் குடும்பம் தாழ்ந்து போக ஆரம்பித்தது. ஏழாவது கடைசியாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதா தேசம் தாழ்ந்து போக ஆரம்பிக்கும். தேசம் தாழ்ந்து போக ஆரம்பிக்கும். இப்போ மொர்தெகாயும் யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது மொர்தெகாய்க்குள் ஒரு பயம், நான் யூதன் என்று தெரிந்தால் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி. அப்போ கொஞ்ச நாட்கள் வரைக்கும் மொர்தெகாயை பார்த்து யூதர்களை பார்த்து ஸ்தோத்திரம் அநேகர் எதிர்த்து வந்தாங்க, கொல்லுவதற்காக வந்தாங்க. இப்போ சூழ்நிலை மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த தேசத்தில் மொர்தெகாய் என்பவன் பெரியவனாய் இருந்தான், ராஜாவுக்கு 2வது நிலையில் இருந்தான். மொர்தெகாயை குறித்த பயம் அந்த தேசத்தில் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. மொர்தெகாய்னு சொன்னாலே அந்த தேசம் நடுங்க ஆரம்பித்தது. அப்ப கொஞ்ச நாள் வரைக்கும் யூதர்கள் தேசத்தை பார்த்து பயந்தாங்க. இப்ப தேசத்தின் மக்கள் மொர்தெகாயை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப தேசத்தின் சூழ்நிலை, தேசத்தின் சட்டதிட்டங்கள், தேசத்தினுடைய எல்லா அந்தகார காரியங்களும் மொர்தெகாய்க்கு முன்பதாக தாழ்ந்து போக ஆரம்பித்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க, ஆலயத்திற்கு செல்வதை விட்டுறாதீங்க, விசுவாசத்துல தளர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள முன்னேறி செல்லுங்க, நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் உங்கள் சத்துருக்களின் குடும்பங்களும் உங்களுக்கு முன்பதாக தாழ்ந்து போவதை இந்த பகல் வேலை முதற்கொண்டு நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இதை வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. அப்ப சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். யாரெல்லாம் எங்கள் சத்துரு ஜெயித்து விடுவானோ என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், வியாபாரங்களை தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும், ஆண்டவரே ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த இடத்திலே தோற்று போவேனோ என்று பிள்ளைகள் கலங்குகிறார்களோ, அதே சத்தர்களுக்கு முன்பதா, அதே எதிரிகளுக்கு முன்பதா, சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, நண்பர்களுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன், கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மந்திரவாதங்கள் தோற்று போகட்டும், பிள்ளை சூனியங்கள் தோற்று போகட்டும், செய்வனைகள் தோற்று போகட்டும், ஆண்டவரே எதிர்மறையான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே தோற்று போகட்டும். இந்த பிள்ளைகள் மொர்தெகாய் ஜெயித்தது போல அப்ப தேசத்துல உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்துல உயர்ந்திருப்பார்களாக, ஆண்டவரே வாழ்கிற பட்டணத்துல கிராமத்துல இவர்கள் உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும். இந்த நாள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.